சபையிலே பிதாவாகிய தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேதவசன பகுதியானது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 19 22 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். சரி, எப்போதுமே நல்ல பிரியாணி அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பொரியல் சாம்பார் எல்லாம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ஒரு நாள் கஞ்சி குடித்தா அது ரொம்ப இன்பமாக இருக்கும். அதுபோல தான் எப்போதுமே செய்தியாளர்கள் நல்ல செய்தியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. நானும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கலாம் என்ற இடத்துல வந்து நிற்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். சரி, அதை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இங்கே வசனம் 20 நாம் எடுத்துக்கொண்டால், இந்த வசனத்தை மட்டும் நம்ம தனியாக வாசித்தோமானால் அதில் எந்த விதமான பொருளையும் அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சின்ன வீட்லேயே எல்லா பொருளும் இருக்கும். சின்ன வீடுன்னா சின்னதாக இருக்கிற வீடு, வேறு வீடுன்னு நினச்சிக்காதீங்க. அதில் இந்த பாத்திரமெல்லாம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதில் சில பொருட்கள் கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியமான பொருள்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ கனமான பொருள் அப்படின்னா மதிப்பு மிக்க பொருள், தங்கம் வெள்ளி அப்புறம் வைரம், அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம பீரோக்குள்ளே வைப்போம். அது பீரோக்குள்ளே மேலே வைக்க மாட்டோம், உள்ளே ஒரு சின்ன டோர் இருக்கும், அதுக்குள்ளே திறந்து உள்ளே வைப்போம். இன்னும் மற்றது நம்ம காலில் மிதிக்கிறது, வீடு கூட்டுற பொருள், இன்னும் மர ஜாமான்களெல்லாம் நம்ம எங்கே வைப்போங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த சொல்கிறதுக்கு தான் திருப்பூர்லேருந்து இங்கே வந்தீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஆனால் அதை சொல்வதற்காக தேவன் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தவில்லை. வசனம் 19 21 இந்த பாத்திரத்தை தேவன் மனுஷர்களோடு பயன்படுத்துகிறார். இங்கே ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சுத்திகரிப்புக்குள்ள காரியங்கள். தேவனுடைய பார்வையில் மதிப்பு மிக்க மனுஷர்கள் யார்? தேவனுடைய பார்வையில் மதிப்பு குறைவாக உள்ள மனுஷர்கள் யார்? இன்னும் சில காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். சில மனுஷர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த பூமியில் நான் மதிப்பு மிக்க பாத்திரமாக தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறேன் என்று நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் அவர்களை எப்படி நினைக்கிறார் என்பதை குறித்து சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இதை வேறு எதுலேயும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு மனுஷர்களோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுவது. வசனம் 21 பாருங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான்னு சொல்கிறார். அதே 19 பாருங்க. ஆகில தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இங்கே ஒரு மனுஷனோடு ஒப்பிட்டு காட்டுறார். இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா, இரு பிரிவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று ஜனங்களை வழி நடத்தக்கூடியவர்கள். எந்த ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்களை. இன்னொன்று அந்த ஜனங்கள். அந்த பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம சில வசனங்களை பகிர்ந்து நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில் அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், மனுஷனுடைய பார்வையில் அவர்கள் எப்படி எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் தங்களை என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பாத்திரம் என்பதை குறித்து மனுஷர்களோடு தான் தேவன் ஒப்பிட்டு பார்க்கிறாரா என்று ஒரு 2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது, 2 வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிப்போம். முதல்ல, பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். பாருங்க, இது பாத்திரம் என்பது ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது.
அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 41 சொல்றாரு, இங்க பவுலை குறித்து சொல்வாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்ப இந்த பாத்திரம் என்பது இங்க நம்ம வாசித்தமன்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிற பாத்திரம், அதை தேவன் ஒரு மனிதர்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். குறிப்பா தேவனுடைய வழிநடத்தர்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இங்க ஒப்பிட்டு காட்டுறார். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் சில வழிநடத்தர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்க தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், தங்களை எப்படிப்பட்ட மனிதர்களாக அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தாங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 31 வரைக்கும் வாசிக்கணும், நம்ம 1லிருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லாஹ் மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். இங்கே சொல்றாரு பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களை அவர்கள் மேல் தேவன் தான் ஏற்படுத்தினார். நமக்கெல்லாம் தெரியும், எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது அங்கே பார்வோன் அவர்களை கடூரமாக நடத்தும் போது தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடும்போது அவர் கூர்க்கோடால் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றது 2 தேவனுடைய தாசர்களை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அது முதல் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே வருகிறார். இங்கே அதுதான் சொல்றாரு எசேக்கியேலுக்கு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக நீ சொல்லு. என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் 34:3, நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காம போறீங்க. அந்த மந்தையில் கிடைக்கிற நலமான பொருட்களை அவங்க சாப்பிட்றாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் மந்தையை அவங்க மேய்க்கிறது இல்லை. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், 2 தரப்பை குறித்து நம்ம பார்க்குறோம், மேய்ப்பர்கள், ஜனங்கள். அப்போ இந்த மேய்ப்பர்கள் ஜனங்களை சரியாக மேய்க்கலை. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 16 வரைக்கும் பார்க்குறோம். இந்த மேய்ப்பர்கள் என்ன ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. என்னை 8:11லிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிட்டு, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறது இல்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடன் சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகள் இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார்கள். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இங்கே இஸ்ரவேல் மூப்பர்கள் பாருங்க, அவர்களுடைய கட்டளை என்ன? தேவனை நமஸ்கரிக்க வேண்டும். தேவனை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சொல்லணும். அதுக்கு தான் அவர்கள் மேல் அவர் நடத்துனராக நியமித்தார்.
ஆனால் இவங்க செய்கிற காரியத்தை பார்த்தீங்களா 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதுக காட்டுறாங்க, சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க. இதுக்காக தேவன் அவர்களை நியமித்தாரா? கர்த்தரை நமஸ்கரிக்கும்படியும் சொல்லும்படியும். ஆனால் இங்கே முதுகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மெய்ப்பொருள் அர்த்தத்தில் நம்ம பார்த்தா எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. சிறுவனுடைய மூப்பர்கள் முதலாவது தேவனுடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. இப்படி இருக்கிற மூப்பர்கள், இப்படி இருக்கிற வழிநடத்தினர்கள் தேவனுடைய ஜனங்களை எப்படி வழிநடத்த முடியும்? சரி, மூப்பர்கள் தான் இப்படி இருந்தாங்கன்னா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 2ல இருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். ஜனங்கள் பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க. மூப்பர்கள் சரியா வழி நடத்தி இருந்தாங்கன்னா அந்த ஜனங்களும் சரியா இருந்திருப்பாங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னடையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்க பாருங்க, படைப்பின் ஆதி ஆகமத்தில் படைப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அப்போ இந்த மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, வானம், கடல் இவைகளை நோக்கி அங்கே தேவன் பேசுனதா இல்லை. முதல் யார் இடத்துல பேசுகிறாரு? ஆதாம் இடத்துல, மனுஷன் இடத்துல. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அதுதான் தேவன் முதலாவது மனுஷன் இடத்துல பேசுகிற வார்த்தை. அப்படி இங்கே பாருங்க யாருக்கிட்ட பேசுகிறாரு? வசனம் 2ல் வானங்களை கேளுங்கள், பூமியை செவி கொடு. யார்கிட்ட பேசுகிறார்? ஏன்னா மனுஷர் கேட்கல. தேவன் பேசுகிறதா மனுஷர்கள் கேட்கல. அங்கே இஸ்ரவேலினுடைய வழிநடத்தர்கள் அப்படி இருந்தாங்கன்னா ஜனங்கள் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு 2 மிருகத்தை உதாரணம் காட்டுறாரு பாருங்க. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையும் அறியும். இஸ்ரவேல் ஜனங்களோ உணர்வு இல்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார்? அந்த கானான் தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த சீனாய் வனாந்தரத்தில் அவர்களுடைய அங்கி துணி ஒரு மூட்டை கட்டி நம்மளை மாதிரி எடுத்துகிட்டு போகலை. நம்ம ஊருக்கு போனோம்னா பெரிய ட்ராலியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலை. 4-5 செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இவங்க எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. ஒரே அங்கி, ஒரே செருப்பு. அந்த துணியும் கிளியில், செருப்பும் தேயில. அப்படி வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை இவங்க மறந்துட்டாங்க. தேவன் பாருங்க ஒரு படைப்பின் இடத்துலையும் ஒரு மிருகத்தனுடைய உதாரணத்தை இங்கே காட்டி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் பாருங்க அந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் இருக்கிறாங்க. எரேமியா 44ஆம் அதிகாரம் வசனம் 18-19 வாசிப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு காரியமானது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷனின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பான பலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமே என்றார். இங்க சொல்றாங்க பாருங்க, பெண்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெண்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு இந்த கஷ்டமும் துன்பங்களும் வரும்பொழுது தேவனை நாங்கள் தேடாமலும் தேவனை நமஸ்கரியாமலும் இருந்ததுனால இந்த துன்பம் வந்துச்சுன்னு உணர்றாங்களா? இன்றைக்கு நாம் அப்படிதான் செய்கிறோம். அநேக வேளைகளில் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது இந்த துன்பமும் கஷ்டமும் என்னத்தினால எனக்கு வந்தது, நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் அல்லவோ வந்தது என்று எப்போமாவது நாம் நினச்சி பார்த்துருக்குறோமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பெண்கள். அதனால தான் தேவன் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் பலவீனமான பாண்டங்கள். ஆனால் அப்படி இல்லை. தேவன் அதிகமான விசுவாசத்தை பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். பெண்கள் தான் இன்னைக்கு அநேகம் ஆண்களை ஆயத்தப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியுது, ஆதாயப்படுத்திக் கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும், வசனம் 18ல் அவளுக்கு பானபலிகளை வார்க்காமல் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அழிந்து போனோம். உங்களுடைய உணர்ந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது பாருங்க. இதனால தான் எங்களுக்கு கஷ்டம் வருது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் நாங்கள் அழிந்து போனோம். இன்னொரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க 19ல். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷனின் அனுமதி இல்லாமல், கேட்கல, வீட்டுக்காரர் புருஷன்கிட்ட கேட்கல,
என்ன செஞ்சிருக்காங்க? அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானமணிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமே என்றார்கள். என்ன காரியம் இவங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வானராக்கினிக்கு தூபம் காட்டுறதுக்கு இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு அநேக கிறிஸ்துவின் சபை இப்படி தான் சில பேர் வழி விலகி போயிடுறாங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் அவங்க எப்படிப்பட்ட பாத்திரங்களாக காணப்படுறாங்க பாருங்க. ஒரு மதிப்புமிக்க பொன்னும் வெள்ளியுமான கனமான பாத்திரமாக காணப்படுறாங்களா, அல்லது மண்ணும் மரமுமான பாத்திரமாக காணப்படுறாங்களா? இதை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட வாசிப்போம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 இருந்து 5 வரைக்கும் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம அநேகமாக ஏன் கற்றுக்கொள்றோம்னா பின்னாடி நம்ம பார்க்கலாம் எதுக்கு இவர்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, போதுமானது. உபாகமத்தில் சொல்றாரு தேவன், நீ வார்த்தைகளை சொல்லு பிள்ளைகளுக்கு. நீ எப்பெல்லாம் போது நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, படுப்புக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் வார்த்தையில சொல்லுங்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கடின நெத்தி முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கலக வீட்டார், கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி உன்னுடைய வேலை நீ செஞ்சுட்டு வா, நீ சொல்லு. அங்க என்ன சொல்றாரு, நீ சொல்லியே ஆகணுங்கிறாரு, நீ கடைபிடித்து ஆகணுங்கிறாரு. ஜனங்கள் மேல பாருங்க தேவனுக்கு இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சொற்ப ஜனங்கள், அவங்க நல்ல ஜனங்களா இருந்தாங்க, தேவனுக்கு பயந்த ஜனங்களாக இருந்தாங்க என்பதற்காக தேர்ந்தெடுக்கல. அவர்கள் மேல் அன்பு வைத்து சொற்ப ஜனங்களாக இருக்கிற ஜனங்களை அவர் தேர்ந்தெடுத்து சொந்த ஜனங்களாக மாற்றினார். இங்க பாருங்க அவருடைய வெறுப்பு எந்த அளவுக்கு போயிடுச்சு. நமக்கு தெரியும் மல்கியா தான் கடைசி தேவனுடைய வார்த்தை. 400 வருஷம் தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுது. தேவனுடைய வார்த்தை கேட்காத பஞ்சம் யோவான் ஸ்நானகன் மூலமாகத்தான் மறுபடியும் அங்கே தேவனுடைய வார்த்தையானது கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பஞ்சமெல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா இதுதான், கேட்கல அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கல. பெண்கள் செஞ்ச காரியத்தை நம்ம பார்த்தோம். சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குதா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வழிநடத்தினர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் சரியாக நடந்துட்டாங்களான்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் முதல்ல அவர்கள் வழிநடத்தினர்கள் எப்படி இருந்தாங்க, தேவனுடைய பார்வையில் அவர்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாங்க, ஆனால் மனுஷர்களுடைய பார்வையில் அப்படி எப்படிப்பட்ட பாத்திரங்களாக எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்தியின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்குரிய பெரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷன் காண வேண்டும் செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள். மன்னிக்கணும் சார், போதும் சகோதரன், என்ன பாடம் முடிக்கணும். இன்னும் ஒரு 30-20 நிமிஷம் இருக்குது, நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். அந்த கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த காப்பு நாடாக்களின் தொங்கல்களெல்லாம் அதிகப்படுத்திடுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பிரிவினை கூட்டத்து போதகர்களெல்லாம் ஒரு மேலே ஒரு அங்கியை போட்டு இடுப்பில் ஒரு கச்சியாட்டம் கட்டியிருப்பாங்க. அது ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக்கி மனுஷர்களுடைய பார்வையில் தங்களை பொற்பாத்திரங்களாக காண்பிச்சாங்க.
ஆனால் தேவன் அவர்களை குறித்து வசனம் 27 என்ன சொல்கிறாரு பாருங்க, அவங்கள எல்லாம் வசைப்பாடுறாரு. வசனம் 15 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தன ஆக்கும்படி சமுத்திரத்தினையும் பூமியை சுற்றி திரிகிறீர்கள். அவர்கள் உங்கள் மார்க்கத்தன ஆனான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. எப்படி? அவங்களும் போகிறதில்ல பரலோகத்துக்கு போகிறவங்களையும் விடுறதில்ல. வசனம் 27 அவர்களை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க தேவன். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எழுப்புரையினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இதை நம்ம வசனத்துல பார்க்குறோம். ஒருத்தர் மரித்த பின்பால போயிட்டு அந்த தோண்டி கல்லறையை வச்சு அதுக்கு மேலே கட்டடமெல்லாம் கட்டி வெள்ளை பூசுறாங்க, வேறு கலராக பூசுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற நிலை என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நம்ம அதை பார்க்கல. அந்த செத்து போனதோட பிரேதம் உள்ளே போய் இது என்ன நிலையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக தங்களை மேன்மையாக நீங்கள் காட்டிக்கொள்றீங்களே. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறாங்க? ஆனால் மனுஷனுடைய பார்வையில் அவர்கள் தங்களை மேன்மையாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டினுடைய வழிநடத்தல்களை பாருங்க. சரி, அவங்க வழிநடத்தல்கள் மட்டும்தான் அப்படி இருந்தாங்களா? ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் மத்தேயு 15:14 என்ன சொல்றாருன்னா, அவங்கள விட்டுருங்க, அவங்க குருடருக்கு வழிகாட்டுற குருடரா இருக்கிறாங்களே. 2 பேருக்கு கண்ணு தெரியலன்னா அவங்க வழிகாட்டினா எங்க போய் விழுவாங்க? குழியில போய் விழுந்துருவாங்க. விட்டுருங்கிறார். வழி நடத்தினர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. சரி, ஜனங்களாவது அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க சொல்ற தேவனுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, அவங்களுடைய செய்கின்படி நீங்க செய்யாதீங்க. அப்ப இங்க இவங்க அவங்களுடைய தேவன் அவங்க சொல்ற வார்த்தையாவது கேட்டிருக்கிறாங்களான்னா நம்ம பார்க்கலாம். தனிப்பட்ட நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19 31 வரைக்கும் இங்கே தெரியும் நம்ம சம்பவம். இது அநேக முறை நம்ம வாசித்திருப்போம். அங்கே லாசருவும் ஐஸ்வர்யவானும் குறித்து. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் எப்படிப்பட்ட பாத்திரமாக பூமியில் விளங்கி இருக்கிறார்? மனுஷனுடைய பார்வையில் பொன்னாபரணங்களை தடித்து மிகவும் வசதி வாய்ப்போடு அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் மேஜை மேலே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். இப்போ எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்குது. அந்த காலத்தில் இருந்ததா என்னமோ தெரியல. இந்த ஐஸ்வர்யவான் அங்கே இருந்திருக்கிறார். அப்போ அங்கே ஒரு லாசரும் கூட இருந்திருக்கிறார். அவர் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதனால தான் அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜையிலிருந்து ஏதாவது துணிக்கு கீழே விழுந்து அதை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை பசி ஆத்திக்கலாம் அப்படின்னு போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த 2 பேரையும் பார்க்கும்போது மனுஷனுடைய பார்வையில் அந்த ஐஸ்வர்யவான் எப்படி காணப்பட்டார், அந்த லாசர் எப்படி காணப்பட்டார்? 2 பேருமே மரித்து போகிறாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே பரதீசு என்கிற இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பிரிவினை கூட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது நீ அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டதற்காக நன்றி. ஆனால் நமக்கு சொல்லப்படுறது பரலோகத்துக்கு நேரம் யாரும் போகிறதில்ல, பரதீசு. அங்கே 2 இடமானது இருக்குது என்று தேவனுடைய வார்த்தையில் படிக்கிறோம். ஒன்று தேற்றப்படக்கூடிய இடம், இன்னொன்று வேதனைப்படக்கூடிய இடம். அது 2 பேரும் மரிக்கிறாங்க. ஆனால் லாசர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுடைய மடியில் அமர்ந்து இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படக்கூடிய இடத்துல அங்கே ஒரு சத்தியத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அங்கே என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வேதனைப்படுறேன்னு அங்கேயும் போய் இங்கே வேலை தான் வாங்குறாம, லாசருவை அனுப்புங்க, அந்த விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணீர் வச்சு என் நாக்கை குளிர பண்ணட்டும். அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாரு, 5 சகோதரர்கள் கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இந்த லாசருவை அனுப்பி சொல்லுங்க. அப்போ இன்னும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த பூமியில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் தாங்க இருப்போம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. அந்த உணர்வு இருக்குது பாருங்க. 5 பேர் என்னுடைய சகோதரர்கள் கீழே இருக்கிறாங்க, என்ன மாதிரியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அப்போ இந்த பாத்திரம் பாருங்க அப்படியே மாறிடுச்சு. இங்கே தேவனுடைய பார்வையில் அந்த ஐஸ்வர்யவான் தன்னை பொற்பாத்திரமாக எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த லாசருடைய நிலை அங்கே விரும்பத்தகாத ஒரு பாத்திரமாக அங்கே இருந்தது. மேலே போன நிலம் அப்படியே மாறிடுச்சு. அந்த லாசரு பொன் பாத்திரமாக மாற்றப்பட்டார், இவர் மண்ணும் மரமான பாத்திரங்களாக மாற்றப்பட்டார். இன்னும் லூக்கா 16ஆம் அதிகாரம் இந்த சம்பவத்தையெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம்னா, இந்த பாத்திரத்தை மனுஷர்களோடு தான் தேவன் அங்கே ஒப்பிட்டு காட்டுறார். அப்போ நாம் பார்க்க வேண்டியதும் மனுஷர்களோடு தான் இந்த பாத்திரத்தை நம்ம பார்க்க முடியும்.
இந்த வசன பகுதியை அதுதான் சொல்லுவது. ஒருவன் சுத்திகரித்து கொண்டால். அதனால தான் நம்ம இந்த உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா 16:19-31 வரைக்கும் இங்கே பார்க்குற வாழ்ந்த 2 பகுதி குறித்து பார்க்கலாம். ஒரு வாசிப்போம். அது லூக்கா 16ஆம் அதிகாரம். அது வாசிச்சிட்டோம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-17 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். 2 மனுஷர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வாசித்தோம்னா நமக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பாடத்தை முடிக்கலாம். சகோதரர் நான் முடிச்சிடலாம். அது சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும், தெரியாமல் இல்லை. 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒன்று பரிசேயர், இன்னொரு ஆயக்காரர். 2 பேருமே ஜெபம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க ஆலயத்தில். அப்போ அந்த பரிசேயன் சொல்கிறாரு பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எல்லாம் நான் சரியாக கடைப்பிடிக்கிறேன், மற்றவங்கள போல நான் இல்லை. இந்த ஆயக்காரனவே குற்றம் சாட்டுறாரு, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, தன்னை பெருமை பாராட்டுறார். நான் தேவனுக்கு முன்னால மதிப்பு மிக்க பொன் பாத்திரமாக நான் விளங்குறேன். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன செய்யறார்? தூரத்தில் வரும்போதே மார்பில் அடித்து கொண்டு தேவனை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட துணிவில்லை. ஆனால் தேவன் அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக. யார்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்போ பாருங்க, அவங்க அந்த பரிசேயன் நினைத்த தேவனுடைய பார்வையில் நான் பொற்பாத்திரமாக விளங்குறேன். ஆனால் தேவன் அவனை எப்படிப்பட்ட பாத்திரமாக பார்க்கிறார் பார்த்தீங்களா? யாரை அவன் பொற்பாத்திரமாக பார்க்கிறார்? தாழ்மை, பாவி என்கிறதான ஒத்துக்கொண்டதான அந்த பரிசேயனை குறித்து அவர் சொல்றார், ஆயக்காரனை குறித்து அவர் சொல்றார். அப்போ இந்த பாத்திரமானது இந்த பூமியில் இருக்கிறத தேவனுடைய பார்வையில் இருக்கிறதும் வித்தியாசப்படுது. இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ சொல்ல பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ சொல்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வரைக்கும் நம்ம வாசிக்க மாட்டோம். இங்கே ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்துவர்களை கட்டி சிறையில் தள்ளுவதற்கும் அவர்களை துன்பப்படுத்துவதற்கும் அதிகாரம் பெற்று வரார் பவுல் சவுலாக இருக்கும்போது. அப்போ அங்கே இயேசுனாலே பிடிக்கப்படுகிறார். பிடிக்கப்பட்டவர் என்ன சொல்றார்? அந்த 2 வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, அவரு அங்க தேர்ந்தெடுக்கிறார். அந்த பவுல் என்கிறதான பாத்திரத்தை சவுலாக இருந்த போது பவுலாக அவர் தேர்ந்தெடுக்கிற பாத்திரம் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு அவரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த இடத்துல எந்த வித்தியாசமும் அவர் இல்லை. அங்கே மனுஷன் அவர் முதல் கண் பார்வை போகுது, அது ஒரு வித்தியாசமே தவிர மீதி அவர் எந்த விதத்திலையும் பயன்படுத்தலை. பிற்பாடு நம்ம பார்க்குறோம். அப்போ சொல்ல ஒரு 14, 19, 22 அங்கே பவுலை கல்லெறிந்து எந்த அளவு கல்லெறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. மரித்து போனார் என்று வெளியே இழுத்துட்டு போகிற அளவுக்கு, ஒரு நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிற அளவுக்கு அவன் கல்லெறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, தேவன் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போ சொல்ல 16, 21-24 வரைக்கும் பார்க்குறோம். துரோவாவில் உட்காவல் அறையில் அங்கே தொழுமரத்தில் காலை மாட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி எங்கேயோ ஒரு மனுஷனை பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். எதெல்லாம் பார்க்க முடியும்? ஆடு மாடு கோழி எல்லாம் உரித்து அந்த இதில் மாட்டி வச்சுருப்பாங்க. இவங்க மனுஷர்களை மாட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த பாத்திரம் எப்படி இருந்திருக்கு தேவனுக்கு முன்னால்? தேவர் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் எந்த விதமான பாத்திரமாக இருந்தாங்க, மனுஷர்களுடைய பார்வையில் அந்த பாத்திரம் எப்படி காணப்பட்டிருக்கும் பாருங்க. இன்னும் 1 கொரிந்தியர் 11:24-27 வரைக்கும் மன்னிக்கணும் 2 கொரிந்தியர் அங்கே பார்க்கும்போது பவுல் கிறிஸ்துவுக்கு நிகரான பாடுகளை பட்டிருக்கிறார், மிளாரினாலும் சவுக்கினாலும் அடிபட்டிருக்கிறார். ஏறக்குரிய 5 தடவை 195 தடவை அடிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த 5 தடவை அடிக்கும்போது ஒவ்வொரு அடி அடிச்சுட்டா மறுபடியும் அடிக்கக்கூடாது. அதனால் அந்த 49 அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பாடுகளை பட்ட பவுல் இன்னொன்று சொல்கிறாரு, அவருக்கு சரீரத்தில் ஒரு முள்ளானதை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அது என்ன நமக்கு தெரியாது. இன்றைக்கி நிறைய ஆண்கள் இடத்துல கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு காமெடியாக சொல்லுவோம், உனக்கு முள் எதுன்னா என்னுடைய மனைவி தான் எனக்கு முள், திருமணமானவங்க, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. பவுலுக்கு திருமணம் ஆகலை. அது என்ன முள் கொடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. அந்த முள்ளோடு வாழ்ந்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணப்படும்.
அப்போ கடைசியாக அவர் எந்த விதமான பாத்திரமாக இங்கே மரித்தார்? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும், இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். இந்த பூமியில் எப்படிப்பட்ட பாத்திரமாக அவர் திகழ்ந்தார்? மதிக்கத்தக்கதான பாத்திரம் இல்லை அவர். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட பாத்திரமாக அவர் திகழ்ந்திருக்கிறார் பாருங்கள். நமக்கும் இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலே நாம் ஒரு வேளை படிப்பு அறிவாமல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேதாகம கல்லூரியில் போய் 4 வருஷம் படிக்காமல் இருக்கலாம், வேதாகமத்தை படிக்கக்கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த சித்தம் கொண்டு தான் இந்த சபையில் இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். எத்தனையோ பணக்காரங்கள் ஜனங்களாக இருக்க, அவங்களெல்லாம் போய் தேவன் தேர்ந்தெடுக்கல, நம்ம இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மளை தேவன் பொற்பாத்திரங்களாக விளங்கும்படியாக இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறார். பவுல் மரிக்கிற தருவாயில் அப்படிப்பட்ட பாத்திரமாக அவர் திகழ்ந்தார். சரி, இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மறுத்த பிற்பாடு தான் இந்த மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு இந்த மகிமையெல்லாம் கிடைக்காதான்னு பார்க்கும்போது, பூமிக்குரிய ஆவிக்குரிய 2 விதத்திலையும் சிலரை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:35 அந்த வேலைக்காரன் சொல்றாரு, தேவன் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியில் பாருங்க. இன்னும் மோசையை குறித்து பார்க்கிறோம், மன்னிக்கணும், யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு 1 அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் அங்கே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம அங்கே வாசிச்சுட்டு வரோம். யோபுவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொன்றாக அங்கே எடுக்கப்படுது, சாத்தான் மூலமாக எடுக்கப்படுது. தேவன் அதிகாரம் கொடுக்கிறார், அந்த சாத்தான் எடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்த அவனை போல பூமியில் ஒருவன் இல்லைன்ட்டார். யாரையும் நான் பார்க்கல. உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்றார். வசனம் 8 அதுதான் சாட்சி கொடுக்கிறார். வசனம் 9-10 பாருங்க. அவருடைய ஆஸ்தியெல்லாம் எடுக்கப்பட்டு போன பிற்பாடும் அவர் தேவன் மேல குறை சொல்லலை. வசனம் 21-22 வரைக்கும் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அதை வாசிப்போம். நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பூமிக்குரிய வகையில் மிகவும் சீமானாக காணப்பட்ட அந்த யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எப்படிப்பட்ட பாத்திரமா பூமியில் விளங்கி இருக்கிறார் பாருங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷராக அங்கே விளங்கி இருக்கிறார். அதே யோபு 23:10 கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அறிந்திருந்தார் பாருங்க. தேவனுக்கு முன்னால் நான் பொற்பாத்திரமாக நான் விளங்க முடியும் என்னால். தாவீதை குறித்து பார்க்குறேன், நிறைய நம்ம பார்க்க முடியாத நேரமானது கடந்து போகுது. பூமிக்குரிய வகையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார், ஆவிக்குரிய வகையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் தாவீதான. அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும் தாவீதை குறித்து. அந்த இருதயத்துக்கு ஏற்ற தாசன், எப்படிப்பட்ட பாத்திரமா அந்த பூமியிலேயே விளங்கியிருக்கிறார். பூமியில தான் சாட்சி கொடுக்குறாரு. யோபுவுக்கும் பூமியில தான் சாட்சி கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு இந்த பூமியில தான் தேவன் சாட்சி கொடுத்தார். மோசையும் குறித்து தான் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். இங்கே தான் சாட்சி கொடுக்கிறார். சரி, எல்லாவற்றிற்கு மேலாக நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அது யாரும் நமக்கெல்லாம் தெரியும். பூமிக்குரிய வகையில் எப்படி இருந்தார், ஆவிக்குரிய வகையில் எப்படி இருந்தார், அதுதான் நம்மளுடைய மீட்பராகி இயேசு கிறிஸ்து. மத்தேயு 13 அதிகாரம் வசனம் 55-58 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இங்கே மனுஷர்கள் அவர்கள் எப்படி நினைச்சாங்க பாருங்க. அவர் எப்படிப்பட்ட பாத்திரமா அவங்க எண்ணிக்கொண்டு இருந்தாங்க. 13:55-58 வரைக்கும் வாசிப்போம். போதுமான சகோதரன், இங்க பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய, நான் தான் தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படி பார்க்கறாங்க பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இந்த ஞானமெல்லாம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? அவங்க அவர் இயேசு கிறிஸ்துவை இங்கே பொற்பாத்திரங்களாக எங்கேயோ பார்த்தாங்களான்னா மனுஷர்கள் பார்க்கல, ஆனா தேவன் பார்த்தார். ஏசாயா 53 நம்ம பார்க்குறோம், அது வாசிக்க மாட்டோம். அந்த காட்சிகள் எல்லாம் அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது.
அவருடைய முகமெல்லாம் எப்படி இருந்தது? அவர் பார்க்கத்தக்கதான ஒரு உருவமாக, மதிப்புமிக்கதான ஒரு பாத்திரமாக அந்த பூமியில் காணப்பட்டாரானா இல்லை. மத்தேயு 27 பார்க்குறோம், அந்த தீர்க்க தரிசனமானது அங்கே நிறைவேறுது. முள்ளினால் ஒரு முடியை சூடி அவர் அங்கே ஆடைகளை அவருடைய உடுப்பெல்லாம் கடத்தி ஒரு சிகப்பான அங்கியை உடுத்தி முள்ளினால் ஒரு முடியை சூடி தலையில் வச்சுக்கிற அமுத்தி அவர் மூஞ்சில் காரி திருப்பி அடித்து இந்த பாத்திரம் எப்படி இருந்திருக்கு மனுஷனுடைய பார்வையில்? ஆனால் தேவனுடைய பார்வையில் எபேஸ் 5:2 சொல்கிறாரு, சுகந்த வாசனையான பாத்திரம். தேவன் அந்த விதமான பாத்திரமாக பார்த்தார். மனுஷனுடைய பார்வையில் அப்படி காணப்படலை. யோவான் 8:29 எப்படி இப்போ இதெல்லாம் நடத்த முடிந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, எப்பொழுது தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தார். அப்போ நமக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நேரும் பொழுது நம்ம எங்கே போகிறோம்? வீட்டில் இருக்கிறவங்கள இடத்துல ஆலோசனை கேட்குறோம், நண்பர்கள் இடத்துல ஆலோசனை கேட்குறோம். இவர் நிறைய படிச்சிருக்கிறார், உலக கல்வி, அவரிடத்துல போய் ஆலோசனை கேட்குறோம். தேவனோடு கூட நம்ம ஜபத்தில் சஞ்சரிக்கிறோமா? தனியே நம்ம இருக்கிறோமா? தேவனோடு கூட சஞ்சரிப்போம். அநேக வேளைகளில் நான் செய்கிற காரியம் அப்படி தான். தனியாக இருக்கும் போதெல்லாம் தேவனோடு ஜபத்தின் மூலமாக நம்ம பேச முடியும். பிலிப்பியர் 29:11 என்ன செஞ்சார் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் பட்ட நிமித்தமாக இந்த பூமியிலே அவர் எங்கேயுமே பொற்பாத்திரங்களாக காணப்படலை. ஆனால் தேவன் செஞ்ச காரியத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2:9 வரைக்கும் அவர் எப்படி உயிர்த்து தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். பாருங்க, எவ்வளவு பெரிய பாத்திரமாக அவர் உயர்த்தி இருக்கிறார். இந்த பூமியில யாருமே அவரை இப்போ வரைக்கும் பார்க்குற யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்றதில்ல. இஸ்ரேலில் பார்க்குறப்ப சண்டை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இப்போ வரைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அவரை பாருங்க, தேவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? ஆனால் தேவன் பாருங்க, எல்லா நாமத்துக்கு மேலாக எல்லா முடங்கால்களும் முடங்கணும் பூமியில் உயர்த்தி இருக்கிறார். சரி, இந்த சுத்திகரிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். வசனம் மறுபடியும் அந்த வசனத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டார். சரி, நம்ம சுத்திகரித்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், சோப்பு போட்டு குளிக்கிறோம், நம்மளை நாம் சுத்தப்படுத்திக்கிறோம். மேலே புறம்பான மனுஷனை, உள்ளான மனுஷனை நாமளே நம்ம சுத்திகரித்து கொள்ள முடியுமா? அதுக்கு தேவனுடைய ஒத்தாசையானது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 1:7 நம்ம பார்க்குறோம். இந்த ஒத்தாசை நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். அது வாசிப்போம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. அது எப்படி செய்கிறாரு? கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு மீட்பு உண்டாக்குகிறார். இன்னும் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:2 வசனம் 20-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒரு பெரிய வீட்டிலே அதை கடைசியில் வாசிக்கலாம் பார்த்தா 1 பேதுரு 1:7 வாசிங்க. தேவன் நம்மளை எப்படி சுத்திகரிக்கிறார் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கவும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, தேவன் நம்மை சுத்திகரிக்கும் போது நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிக்கிறது எப்படி? நமக்கு பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது 2 தரத்துக்கும் தான், வழி நடத்துனர்களுக்கும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, 2 பேருமே. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கேட்குறோம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் போதும் வருது, அந்த ஊழியம் போதும், என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியல, எனக்கு பொருளாதாரம் பத்துறதில்ல, என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், ஊழியத்தை விட்டுடலாம். தேவன் எதற்காக அழைத்தார் அதை மறந்துடுறாங்க பாருங்க. தேவன் நம்மை பாத்திரமாக, நம்ம பாடுபடும்படியாக பாத்திரமாகத்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படி பிள்ளைகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேண்டாம் போனோன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? முன்னிலையை காட்டிலும் பின்னிலை கேடுள்ளதாக இருக்கும். சரி, இப்படி நம்ம பாடுகள் எல்லாம் நம்ம பட்டு
நம்மளை சுத்திகரித்து தேவன் நம்முடைய பொற்பாத்திரங்களாக மாற்றும்போது நமக்கு நடக்கக்கூடியது என்ன? முடிச்சிடலாம் இதோட. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12ல் நமக்கு ஆளுகை கிடைக்கும்னு சொல்கிறாரு. அவரோடு கூட பாடுகளை படும் பொழுது நமக்கு ஆளுகையும் கிடைக்கும். அந்த பூமியில் இல்லை. கிறிஸ்து ராஜாவான, ஆமாம் ராஜா தான், இந்த பூமிக்குரிய ராஜா இல்லை, அவர் ஆவிக்குரிய ராஜா. நம்ம ஆளுகை கிடைக்கும். இன்னொரு காரியம், நம்ம பூமியில் எல்லாம் சொல்கிறாங்க கிறிஸ்துவர்கள்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்க. நம்ம அநேக வேளைகளில் பைபிளை எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கு வெக்கப்படுறோம். 1 பேதுரு 2:9 நம்மளை என்ன சொல்கிறாரு பாருங்க. சில பேர் நம்மளுக்கு உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எங்கிட்ட கேட்டால் நான் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேலை செய்யறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இன ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. நான் பரிசுத்த ஜாதியுங்க. அப்படின்னா என்ன ஜாதி? அது எங்களுடைய கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஜாதி. என்ன கூட்டம்? நான் ராஜரீக கூட்டம். ஆசாரிய கூட்டம்னா அந்த ஆசாரியன்னு ஒரு பூமியில் ஒரு இனம் இருக்குது, ஓ அதான்ருவாங்க. ராஜரீக கூட்டம். இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்துவர்கள் என்பதற்கு நம்ம அநேக வேலைகள் இங்கே வெக்கப்படுறோம். பைபிளை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு வெக்கப்படுறோம். நம்ம பைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வரோம். தேவன் பாருங்களேன், நம்மளை என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகையோடைய என்ன சொல்ல, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷம் 22 நம்ம பார்க்க முடியும். அது ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பரலோகத்தினுடைய கட்டுமானம் அங்கே நாம் என்ன விதமாக இருப்போம். இந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக கூட இருந்துடலாம். மனுஷன் விரும்பத்தகாத பாத்திரம் கூட இருந்துடலாம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறார். நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக அந்த பூமியில் இருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக நாம் இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் சரி, நாம் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? கடைசியாக ஒரு 2 வசனத்தை வாசித்து மட்டும் நிறைவு செஞ்சிடலாம். நமக்கு எச்சரிப்பு மிக அவசியமாக இருக்குது. இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக தான் தேவன் சொல்கிறாரு. பிலிப்பியர் 3:2 பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. அந்த தேவன் தான் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியம். இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிச்ச பார்த்தீங்களா? அது பின்னணியே இதுதான். ஒரு தீமோத்தேயு இளம் ஊழியக்காரராக இருக்கிறாரு. அங்கே 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ரெண்டுமே தீமோத்தேயுவுக்கு தான் அப்போஸ்தலன் பவுலானவர் எழுதுறாரு. அங்கே என்ன காரியம்னா, அங்கே தேவனுடைய வேலையை செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் தேவனுடைய ஜனங்களும் அவங்க விரோதமாக இருக்கிறாங்க. அங்கே சொல்கிறார், தான் பட்ட பாடுகளை எல்லாம் சொல்லி, நீ இங்கே பிலாத்து இம்மேனும் 2 பேரை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவங்க என்ன போதிச்சாங்களாமா? உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று போதிச்சிட்டாங்களாமா. இங்கே போதனை வித்தியாசமாக இருக்குது. இது தேவனுக்கு உகந்த போதனை அல்ல. நீ கொஞ்சம் தைரியமாக ஊழியம் செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த 2 நிறுவனமே தீமோத்தேயுவுக்கு எழுதப்படுகிறது. இளம் ஊழியக்காரர், நீ பயப்பட வேண்டாம், நான் பட்ட பாடுகளை எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அதில் சூழல் தான் இங்கே. அதை இங்கே சொல்கிறாரு பிலிப்பியர் 3:2, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. சாடுறாரு தேவன், மிகவே எச்சரிக்கையாக இருங்க. சரி, இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்? அவங்கள பற்றி சொன்னோம், இவங்கள பற்றி சொன்னோம், கடைசியில் நம்மளுடைய நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:6 அதுதான் சொல்கிறாரு. இப்போ இது நம்ம படித்தது, வாசித்தது, கேட்குறது எல்லாமே இவைகள் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்குது, முன் உதாரணமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க இஸ்ரவேலுடைய வழிநடத்தினர்கள் அப்படி இருந்தாங்க, ஜனங்க அப்படி இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டினுடைய வழிநடத்தினர்கள் அப்படி இருந்தாங்க, ஜனங்க அப்படி இருந்தாங்க, நாம் சரியாக இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 10:12 என்ன அப்படி தான் சொல்கிறாரு. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், இப்படி இருக்கிற தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். நமக்கு அதுதான் சொல்லுது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நாம் சரியாக இருக்கிறோம், நான் நல்லா நிற்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் எச்சரிப்பாக இருங்க. ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பொன்னும் வெள்ளியுமான கனமான மதிப்புமிக்க பாத்திரமாக நம்ம இருக்கணும். இது நான் புது வருஷத்துக்கு நான் தயார் பண்ணேன். புது வருஷத்தில் செய்தி 2-3 இடத்துல கொடுத்தேன். அதில் பொண்ணுக்கு தான் கொஞ்சம்
எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா 4 தடவை அந்த செய்தியை கேட்டுருச்சு. ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, எழுதினவைகளே எழுதுறது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை எத்தனை தடவை கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனம் தான், அது வீண் போகிறது இல்லை. அது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, நாம் சென்ற ஆண்டில் எப்படி இருந்தோமோ தெரியாது. தேவனுக்கு மதிப்பு மிக்க கனமான பாத்திரமாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆண்டில் 1 மாதம் தான் முடிஞ்சிருக்குது, 2வது மாதம் தொடங்கியிருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நாம் மாறுவோம். நமக்குள்ள இருக்கிற நமக்கு அந்த பழைய காரியங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு நான் தேவனுக்கு பொன் பாத்திரமாக நான் விளங்குவேன் என்று நம்ம தீர்மானம் எடுப்போம். கேட்டவங்களுக்கு யாவருக்கும் நன்றி. ஒரு 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிங்க. நம்ம ஒரு ஜெபம் செய்து முடிப்போம். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான கர்த்தருடைய நாளில் எங்களை எல்லாம் இவ்விடத்தில் கூட்டி வர செய்து மிக கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்தும்படியாக பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, இப்பொழுது கூட அடியேன் போதித்தமுடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை பூரணப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வசனங்களை நாங்கள் ஒரு காதில் கேட்டு ஒரு மறு காதில் விட்டு விடாதவாறு எங்கள் வாழ்க்கையில் இதை பிரயோஜனப்படுத்தி உமக்கு நாங்கள் பொன் பாத்திரமாக எங்கள் கிறிஸ்துவை போல நாங்கள் வளரும்படி நீர் உதவி செய்யும். எங்களுக்குள்ளே இருக்கிற பாவ குற்றங்கள் யாவற்றையும் தயவாய் மன்னித்தரலாம். விண்ணப்பத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.